தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோம். அதே மாதிரி சாதகம் இல்லாத நேரம் வந்தால் அதை எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு ஐடியாவே இல்லாமல் தான் நிறைய தொழிலில் நஷ்டத்தை சந்திக்கிறோம், குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ ஏற்பட்ட சூழலில் ஒரு பேட் டைம் வந்தால் எப்படி அதை தக்க வச்சுக்கலாம், அது இந்த மாதிரியான டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுடைய நேரம். ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ராகும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு கிரகங்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெண்டும் இணைஞ்சதுன்னா அதீத கோபமும் நிறைய சங்கடங்களையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழிலையும் நிறைய சங்கடங்களை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட சூழல்ல இந்த காலகட்டம், அது இந்த 40 நாள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான கவனமா நம்ம இருந்தா இந்த காலகட்டத்தை நமக்கு தகுந்த மாதிரி மாத்தலாம் அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல இந்த டைம் பீரியட்ல கிட்டத்தட்ட இந்த 40 நாள்ல இந்த செவ்வாய் ராகுடைய இணைவு கிட்டத்தட்ட லாபஸ்தானத்துல, அதுவும் 11வது வீட்டுல செவ்வாய் ராகு இணைகிறாங்க. உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் 4 விஷயங்கள்ல மிக கவனமா இருக்கணும். அந்த கவனத்தினால உங்களுக்கு பெரிய மாறுதல் காத்துட்டு இருக்கு, இதுதான் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா கவனம்னா நம்ம ரொம்ப மோசங்க, ரொம்ப பீரியடே சரியில்லாம இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அந்த கவனத்தினால சில விஷயங்களை மிஸ் பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்களை நீங்க நோக்கி பயணிக்கிறீங்கிறதா அர்த்தம். அப்ப இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு இந்த சாதகமாக இல்லாம இருக்கிறதுக்கு இந்த நேரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது முதல் விஷயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயின் நம்மளுடைய தொழில்ல. இன்னைக்கு தொழில் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருமானத்தை நோக்கி ஒரு பயணமாக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில வருமானம் சம்பாதிக்கணும், நல்ல முறையில செல்வாக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா கடனாளியா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இப்ப ஏற்பட்ட சூழல்ல இந்த கிட்டத்தட்ட இந்த 48 டேஸ்ல நீங்க கண்டிப்பா கடன்களை அவாய்ட் பண்ணணும். கடன் வாங்கக்கூடிய சூழல், இந்த தொழிலுக்காக முதலீடுகளை போடுறதை அவாய்ட் பண்ணுங்க. அது புதிய தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழிலுக்கு சில முதலீடுகளை போட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்ப இந்த நேரத்தை இந்த விஷயத்துக்கு நீங்க கவனிச்சு ஆகணும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வைப்பாங்க. எனக்கு இருக்கக்கூடிய இடம் சரியில்லை, வேலையில பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு, ரொம்ப வருடமா அந்த வேலையில இருக்கிற ஒரு சிறப்பு இல்லாமே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வேலை மாற்றம் செய்யறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு வேலை மாற்றம் செய்யறது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் ராகுடைய இணைவு உங்களுக்கு என்னன்னா திடீர் அந்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பு, பதவி, புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். கிட்டத்தட்ட இது இந்த டைம் பீரியட்ல ஒரு மே ஜூன் காலகட்டத்தில் வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு திடீர் ஒரு வாய்ப்பும் கூட, ஒரு சம்பள இன்கிரிமெண்ட் உயரலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியோட இடமாற்றம் கூட அவங்களே கூட உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரியான சூழல் ஏற்படலாம். அதனால இந்த நேரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகளை தேடி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் நீங்களே வேலை விடக்கூடிய ஒரு சூழல் வந்தால் முடிஞ்சது அவாய்ட் பண்றது ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி 2வது கவனமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா ஃபேமிலியில கணவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்காம மனைவி நடந்துக்கிறது, மனைவியுடைய புரிதல் இல்லாம கணவன் நடந்துக்கிறது, இப்பேற்பட்ட சூழல் எல்லா குடும்பத்தில் இருக்கிறதா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க முடியுதா அப்படின்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அத்தனை விதமான குழப்பத்தோட கணவர் வீட்டுக்கு வர்றாரு, மனைவி வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, 2 பேருமே ஏதோ ஒரு கடனுக்கு காலையில இருந்துச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி இரவு தூங்குறாங்க, மறுபடியும் வேலைக்கு போற இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப ஏற்பட்ட இந்த சூழல்ல இந்த செவ்வாய் ராகு என்ன பண்ணணும்னா அதீத கோபங்கள், சம்மந்தமில்லாத கோபம், நீ என்ன நான் என்னங்கிற மாதிரி கோபங்கள். அப்ப அந்த கோபங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சாதகமான நேரமா இருக்கும். அப்ப விட்டு கொடுத்து போகிறது, அனுசரிச்சு போகிறது, 2 பேரும் காது கொடுத்து கேளுங்க. யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது கேளுங்க. கண்டிப்பா அதை பண்ணீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கான நேரமா இருக்கும் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி விவாகரத்து, வம்பு வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேமிலி ரீதியாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த நேரத்தை கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிக முக்கியமாக 3வது கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பாங்க, நிறைய பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தால் கூட டக்குன்னு இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு சொல்லி கிளிக்கே ஆகாது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பொதுவாக உங்க ராசிநாதன் சுக்கிரன் ஒரு பக்கம், ஆனால் உங்க ராசிக்கு 14வது வீடு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த குருவுடைய வீட்டில் ராகு செவ்வாய் இணைவு. அப்ப கண்டிப்பா திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். ஆனா சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போகணும்.
என்ன மாதிரியான விஷயங்கள்? அந்த பொண்ணுடைய படிப்பா இருக்கலாம், மாப்புடைய படிப்பா இருக்கலாம், மாப்புடைய வேலையா இருக்கலாம், அல்லது உங்க சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரியான சில விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாக்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா கவனிச்சுக்கங்க. அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா இப்படியே தள்ளி தள்ளி தான் போயிட்டே இருக்கும். மாப்பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சு, பொண்ணுக்கு 30 வயசு ஆச்சு, வயசை தான் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஆபத்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் திருமணத்துக்கு இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். 4வது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மெயின் வந்து ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அதீதமான சோர்வு. சிறு வயதிலேயே பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு ஆச்சுன்னா ஒரு மாதிரி சோம்பேறியா இருந்துக்கிறாங்க, ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது தப்பு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருந்து என்னாச்சுன்னா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சோர்வா இருக்கு, படுத்துட்டே இருக்கணும், சாப்பிட்ட உடனே படுக்கிறாங்க, ஒரு உடற்பயிற்சி பண்றது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த் நம்ம நிறைய பேர் பாத்துக்கிறதே கிடையாது. நிறைய சாப்பிட்றோம், கடையை சாப்பிட்றோம், நிறைய உடல் உபாதைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட இந்த செவ்வாய் ராகினந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதீதமான உடல் சோர்வு வரும், அதீதமான கோபங்கள், உஷ்ணங்கள் அதிகமாகும். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி டைம் பீரியட்ல ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தாகணுங்க. நீங்க வந்து உங்களுடைய குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கா இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இருக்கலாம். இந்த காலகட்டத்தை கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து போடக்கூடிய விதை தான் இனி வருங்காலங்கள்ல அது மரமாமா செடியாக எப்படி ஆகுமோங்கிறது தெரியாது. அப்ப நீங்க போடக்கூடிய அந்த விதையை சரியா போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்ப இந்த பீரியடை கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கவனிக்கக்கூடிய பீரியடா எடுத்துக்கங்க. இதை தான் நீங்க கவனிக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த 4 முக்கியமாக இந்த 4 விஷயங்களை கவனிச்சு இந்த 41 நாள் பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. தைரியமா இருங்க. கட்டாயமா எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும், நல்லதே நடக்கும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலா வந்து ராகு செவ்வாய் இருந்தா என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பொதுவா வந்து இது வந்து கோச்சாரத்துல வந்து கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி எப்பவுமே மாறிட்டே இருக்கும். மாறுறதை வச்சு நம்ம வந்து முடிவெடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ராகு செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு இப்ப பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு. அந்த குரு இருக்கக்கூடிய இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா மேசத்துல, அடுத்த ரிஷபத்துக்குலாம் பயிற்சி ஆகும். இப்படி மாறிட்டே தான் இருக்கும். இப்போ கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுவா நடந்துட்டே தான் இருக்கு. அப்ப அந்த நடந்துட்டே இருந்துட்டா கூட என்னுடைய தொழில் ஏன் எனக்கு இந்த அளவு வளம் பெறல, நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் சரியா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஃபுட் ரிலேட்டடான தொழில் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அக்னி லைன்ல இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி இருக்கும், பட் அவர் என்ன பண்ணுவாரு, நெருப்பு ராசி இருந்துக்கூடிய தொழில் அவங்க பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி பண்ணி ஆப்போசிட்டா சில வேலையெல்லாம் பண்றப்போ நமக்கு என்னன்னா பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்காது. அப்போ ஒரு மாதிரி மந்தமாவே பயணிப்போம். ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க படிச்சதுக்கு சம்பந்தமில்லாத வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சிலருக்கு அமையும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி ஒரு சிலருக்கு கரெக்டான திருமணம் ஆக வேண்டிய நேரத்தில் திருமணம் ஆகணும், ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. இப்பெல்லாம் நிறைய தடைகளும் ஒரு சிலருக்கு இருக்கும். இல்லைன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே லைஃப்ல நிறைய சங்கடங்கள் அனுபவிச்சுட்டே இருக்குங்க, பல அவமானங்களை சந்திச்சுட்டேன், இன்னும் எனக்கு வெற்றிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிறவங்களையும் பார்க்கறோம். அப்ப இத்தனை விஷயங்களுக்கு ஒரே விடை என்ன அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம். ஏன்னா நம்ம திசா புத்தி 100% நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் நீங்க எப்படி ராசிபலன் பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்ப என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுக்கு அந்த ராசிநாதன் அந்த புத்தி வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஃபேவரா இருக்கா, அல்லது திசை வந்து உங்க ராசிக்குரிய அமைப்புல எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்ன பண்ண எனக்கு நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா செக் பண்ணுங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சம் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு. நேரில் வரனாலும் வாங்க. இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் அற்புதமான ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வாட்ஸ்அப்லேயே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிற மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க. சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் சுயஜாதகம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு பயணம் செய்ய கட்டாயமாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களில் அடுத்தடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.